இன்னும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா? இந்த ஹதீஸ் உங்களை அதிர்ச்சி அடைய செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உவமையை சொன்னார்கள். ஒரு கப்பலில் 2 மாடிகள் இருந்தது. மேல் மாடியில் ஒரு குழு, கீழ் மாடியில் ஒரு குழு. கீழ் மாடியில் இருந்தவர்கள் தண்ணீர் குடிக்க மேலே போகும்போது மேல் மாடியில் இருந்தவர்களுக்கு சிரமம். அதனால் அவர்கள் நாமே கீழே ஒரு துளை போட்டு நேரா கடலிலிருந்து தண்ணீரை எடுத்து குடிக்கலாம் என்று நினைத்தார்கள். இதை மேலே இருந்தவர்கள் பார்த்து அவர்களை தடுக்காமல் விட்டால் அவர்களும் நாங்களும் அந்த கப்பலில் ஒன்றாக மூழ்கி விடுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் அல் புகாரி, ஹதீஸ் எண் 2493. இதேபோல் சமுதாயத்தில் யாராவது தவறை செய்தால் அதை தடுக்காமல் விட்டால் அந்த தீமை எல்லோருக்கும் பரவிவிடும். இஸ்லாம் சொல்லுவது தான் உண்டு தன் வேலை உண்டு. அப்படி சொல்லி ஓரமாக இருப்பது முஸ்லிமின் குணமே அல்ல. ஒரு தீமை நடந்தால் அதை நன்றாக அறிவுரை கூறி தடுக்க வேண்டும். ஒரு நன்மை நடந்தால் அதை ஊக்குவித்து உயர்த்த வேண்டும். இதுதான் நம்முடைய சமூக பொறுப்பு. இதுதான் கப்பல் ஹதீஸ் படிப்பினை. தீமை செய்வது எப்படி குற்றமோ அதேபோல் தீமையைக் கண்டு தடுக்காமல் இருப்பதும் குற்றமாகும். யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் தீமைகளிலிருந்து காப்பாற்றி நன்மையை நிலைநிறுத்தும் மக்களாக மாற்றுவாயாக. ஆமீன்.